ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2025 ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான நோபடி 2 படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய முதல் பாகம் ரிலீஸ் ஆகும்போது 2021 நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஒரு முன்னாள் லீத்தல் அசசினா இருந்த ஹச் மேன்சல் பார்த்தீங்கன்னா முதல் பாகத்தில் தன்னுடைய பொண்ணுடைய கிட்டி கேட் பிரேஸ்லெட்டை ஒரு திருட்டு கும்பலில் எடுத்துட்டு போயிடுவாங்க. அதை மீட்கிறதுக்காக அவர் களமிறங்கும் போது ஒரு ரஷ்யன் மாஃபியாவோட அது கனெக்ட் ஆகி ஒரு ஆக்ஷன் அதகலமா அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அந்த நிகழ்வுகளை தொடர்ந்து இரண்டாம் பாகம் ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் சில மிஷன்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஜஸ்ட் ஒரு கார்டை எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அந்த கார்டை எடுக்கிறதுக்கு பதிலாக அங்க ஒரு ரத்த கலரியா ஆக்கி அந்த இடத்தையே நாசம் பண்ணிடுவாரு. அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால ஒரு வெக்கேஷனுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்றாரு. ஸோ இவருக்கு நாஸ்டாலஜிக் மெமரிஸ் அதிகமா இருக்கிற பிளமர் வில்லி அப்படின்ற ஒரு இடத்துக்கு பாத்தீங்கன்னா அவருடைய ஃபேமிலியோட டூர் போறாரு. அப்ப ஒரு ஆர்கேட், அதாவது ஃபன் சிட்டி மாதிரியான ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல அவங்களோட பசங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு டீனேஜ் பசங்களுக்கும் ஹீரோடைய பையனுக்கும் ஒரு பிரச்சனை உண்டாகுது. ஹீரோ அதை சுமூகமா முடிக்கிறதுக்காக அமைதியா இருக்காரு. இவங்க ஆர்கேட் விட்டு வெளியே போயிட்டு இருக்க அந்த சூழல்ல ஹீரோடைய பொண்ணு தன்னுடைய சிதைந்த பொம்மையை எடுக்க ட்ரை பண்ணும்போது அந்த ஆர்கேட் ஓனர் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய தலையிலேயே தட்டிட்டு அதை விட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி ரூடா சொல்றான். அந்த ஒரு செகண்ட் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு ஸ்பார்க் வருது. அதை பார்த்ததுமே அவங்களோட ஒய்ஃப்க்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது புரிஞ்சுட்டு அவரை சமாதானப்படுத்தி வெளியே கூட்டிட்டு வராங்க. பட் வெளியே வந்தாலும் ஹீரோக்கு அது மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்க தன்னுடைய போனை நான் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த ஆர்கேடோட டோரை உடைச்சிட்டு உள்ள போறாரு. இதுக்கப்புறம் நடந்த ஆக்ஷன் அதகலம் என்ன, இது எப்படி போய் ஒரு பெரிய சிண்டிகேட்டோட லிங்க் ஆச்சு, அதை எப்படி இவர் சமாளிச்சார் அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டன்னிங்கா இருந்தது பார்க்கிறதுக்கு. அது காரணம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கிற ஒரு நல்ல ஆக்ஷன் கோரியோகிராஃபி அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம டிஃபரெண்டான கேமரா ஆங்கிள்ஸும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நல்ல பிஜிஎமும் பாத்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ டெக்னிக்கல் எலிமெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கிற ஸ்டன்ட் சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. அதுதான் இந்த படத்துடைய பெரிய பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆக்ஷன் மூவி ஃபேனா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரியாணி விருந்தா இந்த படம் அமைஞ்சிருக்கு. லிஃப்ட், ஆர்கேட், போட், கிளைமேக்ஸ் ஃபைட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு தரும். ஒரு பாப்கார்ன் ஆக்ஷன் மூவி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். இந்த படத்துல ஹீரோடைய பொண்ணை தலையில் தட்டின உடனே ஒரு செகண்ட் ஒரு அப்பாவா அவர் யோசிப்பார்ல, ஒரு பொண்ணு தலையில் தட்டும் போது அவர் எதுவுமே ரியாக்ட் பண்ணலனா அந்த பொண்ணு என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஃபேக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே எமோஷனலா கனெக்ட் ஆகும். அதுதான் இந்த படத்துடைய ஹோல்டிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு எவ்வளவு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணாலுமே அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்டை கன்வின்சிங்கா வச்சதுதான் இந்த படத்துடைய பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். அந்த சீக்வன்ஸ்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இது பில்டப் ஆகி எப்படி ஒரு சிண்டிகேட்டோட கனெக்ட் ஆகுது, அந்த சிண்டிகேட்டை எடுத்து ஒரு தனி மனிதனா இவர் எப்படி நிக்கிறார் அப்படின்றத ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வரைக்குமே ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. ஷரன் ஸ்டோன் பாத்தீங்கன்னா கடைசியா கேட் உமன்ல வில்லனா பார்த்தது இந்த படத்திலும் வில்லனா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஒரு தரமான ஒரு ஆக்டிங்கை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி நடிச்சிருந்தாரோ அதே மாதிரியான ஒரு ஆக்டிங் தான் கொடுத்திருக்காரு. இந்த படத்துக்கான ஆப்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை இவர் கொடுத்திருக்காரு. சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. படத்துடைய கதைக்களம் புதுசு இல்ல, இதுல லாஜிக்கல் லூப்போல்ஸ் எல்லாமே இருக்கு. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இது எதுவுமே படத்துடைய ஃப்ளோ அஃபெக்ட் பண்ணாது. ஜஸ்ட் ஒரு நோ பிரெய்னரா ஒரு நல்ல ஆக்ஷன் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த படத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். படத்துடைய பேசிங் ரேசியா இருக்கும், பெருசா டல் மூமெண்ட் அப்படின்றது இல்ல. படத்துல மைல்ட் அடர்கான இருக்கு, அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். நோபடி 2 படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6.75 out of 10.